ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசியான கடகராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அதாவது உங்களுக்கு கண்டக சனி அஷ்டம சனி அப்படிங்கிறது ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. இந்த 2026 பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல தான் இருக்கிறாப்ல. இந்த வருஷம் சனி பயிற்சி அப்படிங்கிறது கிடையாது. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஜூன் மாதம் 2ஆம் தேதி விரயஸ்தானத்துல இருந்த குரு ஜென்ம ராசியில குரு உச்சம் அடைகிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கடகராசிக்கு சிறப்பான பலன்கள் அதிகமா ஏற்படும். அதே போன்று டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவா. அதாவது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் வரையுமே உங்களுக்கு விரய செலவு அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும். வீண் விரய செலவு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீங்க சுப செலவா மாத்திட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பான பலன்கள், ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. பொதுவா கடந்த ஒரு 5 வருடமா நீங்க பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா கடகராசிக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேசு, பஞ்சாயத்து, அசிங்கம், அவமானம், குடும்பத்துல கணவன் மனைவில சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு, பல நபர்கள் இன்னமும் பிரிஞ்சுதான் இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில நபர்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைப்பு சிறப்பான முறையில இருக்கு. பொதுவா இந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 9வது பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதால ஒரு சில முயற்சிகளை கொஞ்சம் தடங்கள் தாமதம் ஏற்படுறது, ஒரு சில பின்னடைவு ஏற்படுறது, இது போல விஷயங்கள் கடகராசிக்கு ஏற்பட்டுதான் இருக்கு. ஆனா விரயஸ்தானத்துல இருந்த குருவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையுமே சுப விரய செலவு அதிகமா ஏற்படுவீங்க. வருமானங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும். அதாவது வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அசையா சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். ஏன்னா குருவுடைய 5வது பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்தை பாக்குறாப்ல. 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய் ஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அந்த 4ஆம் இடத்தை குரு பார்த்தாவே கண்டிப்பா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வீடு கட்டணும், இல்லைன்னா இடம் வாங்கணும், இல்ல 2 சக்கர வாகனமோ இல்லைன்னா 4 சக்கர வாகனமோ வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டாவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பான முறையில இருக்கு. தாயாருக்கு வீண் விரைய செலவு, மருத்துவ செலவு நீங்க செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தாயாருக்கு செய்து வந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையும். நீங்களே உங்களுக்கே மருத்துவ செலவு ஏற்படுத்திட்டு இருந்தாலும் அந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் வாங்கி அதிகமா சேர்ப்பீங்க. அதே போல இந்த குருவை பொறுத்த வரைக்கும் 7வது பார்வையா ராசிக்கு 6ஆம் இடத்தை பாக்குறாப்ல. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேசு, பஞ்சாயத்து, அசிங்கம், அவமானம் அப்படின்னு சொல்றது. இந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆல்ரெடி எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டீங்க. இந்த 2026 பொறுத்த வரைக்கும் வம்பு வழக்கு வராது, கடன் வராது, நோய் நொடி வராது, பகை அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாப்ல. 8ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கிறாப்ல. ராகு இருந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாலும் அங்க குரு பார்க்கறதால இடமாற்றங்கள் ஏற்படும். அதே போன்று ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர்றது. அதே போல வரவேண்டிய காசு பணங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரவேண்டிய காசு பணம் உங்களை தேடி வரும். ஏதாவது நிலுவையில வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல அது உங்களுக்கு சாதகமான முறையில தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம், இது போல விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதே போன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு ஜென்மத்துல குரு உச்சம் அடைகிறாரு. பொதுவா அதாவது கடகராசியில குரு உச்சம் அடையும் போது ஆசைப்பட்ட வாழ்க்கை அனைத்தும் சிறப்பான முறையில இருக்கும். அமோகமான வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்.
பொதுவா ஜென்ம குரு ராம வனவாசம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டாலும் நல்ல உழைப்பு அப்படிங்கிறது ஏற்படும், நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது சிறப்பான முறையில ஏற்படும். ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அப்படிங்கிறது உயரக்கூடிய அமைப்பு சிறப்பான முறையில இருக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு. அந்த குருவுடைய 5வது பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம். இது வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, புத்திர பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு பிறகு புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கு சிறப்பான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே உள்ள குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா சேமிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்றது. பொதுவா குலதெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும். குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் நீங்க அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பாப்ல இந்த குருவை பொறுத்த வரைக்கும். குருவுடைய 7வது பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாப்ல. 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானம். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு இந்த கண்டக சனி அஷ்டம சனி காலகட்டத்தில் நாங்க பிரிஞ்சுதான் இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. முதல் திருமணம் தோல்வியில முடிஞ்சிடுச்சு, மறு திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா மறு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல நண்பர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் இந்த காலகட்டத்துல நண்பர்கள் விஷயத்துல நீங்க ஒற்றுமையா இருப்பீங்க. உங்களை விட்டு விலகி சென்ற உறவு எல்லாமே உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மீண்டும் ஒற்றுமையா பயணிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாப்ல. ஏற்கனவே அங்க 9ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறாப்ல. சனீஸ்வரரை குரு பார்த்தாரு அப்படின்னாவே பாத்தீங்கன்னா கடினமான உழைப்பு ஏற்படும். பாக்கியஸ்தானம் சிறப்பான முறையில இருக்கும். தந்தைக்கு பூரண ஆயுள் பலம் ஏற்படும். தந்தைக்கு விரய செலவு மருத்துவ செலவு நீங்க ஏற்படுத்திட்டு இருந்தாலும் இந்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு பிறகு தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பான முறையில குணமடையும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறைந்து பிடிச்ச துறைக்கு ஆசைப்பட்ட துறைக்கு படிக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது சிறப்பான முறையில ஏற்படும். காதல் திருமணம் பல நபர்களுக்கு ஏற்படும். அதாவது காதல் தோல்வியில இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் காதல் வெற்றி பெற்று இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் வரையும் செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அதே போன்று இந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில இருக்கிறதால ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் ஏற்படும். அதாவது நான் வெளிநாடு செல்ல நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும். அரசு பணிக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கூடுதல் முயற்சியோட நீங்க முயற்சி பண்ணும் பொழுது அரசு பணி கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அதே போன்று வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தகுதிக்கேற்ப உங்களுடைய படிப்புக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. ஏற்கனவே நான் வேலையில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் இது போல விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. வேலையில இருந்து வந்த பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைஞ்சிடும். தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அடுத்த கட்ட நகர்வு கொண்டு செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். தொழிலை மேலும் விரிவுபடுத்தக்கூடிய நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நபர்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த குருவை பொறுத்த வரைக்கும். அந்த குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கேது இருக்கிறாப்ல. அங்க கேது 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கடகராசிக்கு பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது பெருசா கிடையாது. உங்களுடைய பேச்சில ஒரு சில குறைபாடு ஏற்படுறது, குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் இது எல்லாமே கொஞ்சம் கெடுக்கக்கூடிய நிலையும் அதிகமா இந்த கேது பகவான் ஏற்படுத்திட்டு தான் இருப்பாரு. ஜென்மத்துல குரு இருக்கிறதால பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போங்க. தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது பழகிறது இது போல விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம். இந்த ஜாமீன் கையெழுத்து போறது அடுத்தவங்களுக்கு காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றது இது போல விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் பொதுவா இந்த வருஷம் உங்களுக்கு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது கடகராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதோஷம் அன்று சிவ வழிபாடு செய்வது மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.